ஹலோ கைஸ், வெல்கம் டு ப்ரோத்தமிழ் ஃபிட்னஸ். ஸோ இன்னைக்கு வந்து என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, லாங் ஜம்புக்கு வந்து மெயினாக வந்து ஹடல்ஸ் ஒர்க் அவுட் பண்ணுறோம். ஓகேங்களா, அந்த ஹடல்ஸ் ஒர்க் எதுக்காக பண்ணுறோம் அப்படின்னா, நம்மளோட டென்டான் மசில் வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கும், அது காஃப் மசில் ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கும், அது மட்டும் இல்லாமல் நம்மளோட ஜம்பிங் எபிலிட்டியை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப வந்து ஹெல்ப் பண்ணும். ஓகேங்களா, ஸோ அதில் வந்து என்னென்ன ஒர்க் அவுட் இருக்குது, எத்தனை ரெப்ஸ் பண்ணணும் அப்படின்றத பற்றி இந்த வீடியோ ஃபுல்லாக பார்ப்போம். ரெடியா? ஃபர்ஸ்ட் வந்து பாருங்க, இங்கே பாருங்க, டபுளுக்கு ஒரு ஜர்க்கு, புரியுதுங்களா? மேக்ஸிமம் 2 ஜம்ப் தான். உங்களுக்கு மேலே ஏறுறோம், ஒரு ஜர்க்கு இது வரணும். ஓகேவா? அதே மாதிரி கை வந்து மேலே போகணும்ப்பா. ஓகேங்களா, முடிஞ்சால் பாருங்க, இந்த கால் வந்து மேலே மடங்கி வரணும். ஓகேவா? பார்த்துங்க, ட்ரை பண்ணுங்க. இது 5 செட்டு. ஓகே, கண்டிஷன் முடிச்சிருங்க. ஸ்டார்ட் பண்ணுங்க. சொன்ன புரியுதா? கை வந்து மேலே போகணும், கால் வந்து மேலே மடங்கணும். ஓகேங்களா, இதுலேயே 5 செட்டு. டோலதான் லேண்ட் ஆகணும். ஸ்டார்ட் பண்ணுங்க. ஒரு ஜர்க்கு தான் போட்டு ஜம்ப் பண்ணி போங்க. அதிலே ஜம்ப் பண்ணி போங்க ப்ரோ. போப்பா ட்ரை பண்ணு. போடா பார்த்து கேர்ஃபுல்லாக பண்ணுங்க. பின்னாடி போங்க. குட். 5 செட்டு முடிச்சுட்டு வாங்க. ஆனால் டபுள் லக்குண்ணே. வாங்க கை மேலே வரணும். கால் 2 கால் சேம் வாங்கிப்பா. குட். மீனா அங்கே ஹைட்டு கம்மியாக இருக்குன்னா பக்கத்து தவக்கூடாது. சரிங்களா? ஹைட் கம்மியாக இருக்குது அப்படின்னா இன்னும் வந்து ஹைட் வந்து நல்லா மேலே தவணும். காலை வந்து மடக்கணும். அப்போ எப்படின்னா கை மேலே போகும்போது காலை வந்து மேலே மடக்கணும். ஓகேங்களா? பார்த்துங்க. குட். அவ்வளோதான். வெரி குட். பின்னாடி போங்க ப்ரோ. நல்லா ஒரு ஜர்க்கு, அவ்வளோதான். ஒரு ஜர்க்கு, ஒரு ஜம்ப், அவ்வளோதான். குட். இன்னும் பின்னாடி தவங்க. பின்னாடி போங்க. கை மேலே வரணியா? குட். கேப்படா வாங்க. பசங்க தட்டக்கூடாது. முழங்கால் கீழே தான் இருக்குது. பார்த்துங்க. ஓப்பா இன்னும் நல்லா. வெரி குட்ரா. பின்னாடி போங்கக்கா. நல்லா மூமெண்ட்லேயே போங்க. ஒரு ஜம்ப்பு மூமெண்ட்லேயே போங்க. பக்கத்தில் போனால் மாட்டிக்க. அதுக்கு தான். ஓகே, வெரி குட். ஆப்பா இந்த பண்ணுறாங்க மாதிரி கரெக்டாக பண்ணுறாங்க பாருங்க. ஒரு ஜம்ப்பு, ஒரு ஜர்க்கு, அவ்வளோதான். வெரி குட். பிளான் போயா. வெரி குட். அது முடிச்சுங்களா? ஜர்க்கு. குட். கை மேலே போனியா? பார்த்தா கை மேலே போகணும். தோலை போகணும். 2 கால் சேம் ஆகிங்க. முழங்கால் அளவுதான்டா இருக்கு. நேராக தவுங்க. ரசிக்க போகிறோம். மூமெண்ட்லேயே போகணும். வெயிட் பண்ணுறீங்க பாருங்க. அந்த மூமெண்ட்லேயே போ. இந்த மூமெண்ட்லேயே போகிறோம் பாருங்க. இந்த மாதிரி போகணும். பின்னாடி பார்த்துப்பா. கேர்ஃபுல்லாக பண்ணுங்க. ரொம்ப எஃபர்ட் பண்ணாதீங்க. ஒரு 3 தவணை பர்ஃபெக்டாக பண்ணுங்க. சரிங்களா? ஒரு 3 மட்டும் தவுங்க இப்போதைக்கு. 2 காசு தான் வாங்கி ப்ரோ. குட். குட். பரவாயில்ல ப்ரோ. ட்ரை பண்ணுங்க. ஃபுல்லாக ட்ரை பண்ணுங்க. கால் அப்படின்னா காலை தூக்கி போடுவீங்க. லாங் பண்ணும்போது காலை தூக்கி போட வரும். ரசிக்க ப்ரோ. ஒரு ஜம்ப் தான். அப்படியே குட். அதே தான் பண்ணுறீங்களா? அப்புறம் என்ன? சூப்பர் ப்ரோ. மூமெண்ட்லேயே வாங்க. ஸ்பீடாக வாங்க. கரெக்டாக இருக்கும். ஸ்பீடாக வாங்க. குட். ஸ்பீடாக வாங்க. அப்படியே வந்துருங்க. ஸ்பீடாக போகணும். பரவாயில்ல போங்க. வெரி குட். அப்படியே போயிரு. நீங்கள் இதே ட்ரை பண்ணுங்க. அடுத்து குறைச்சிக்கலாம். கொஞ்சம் டிஸ்டன்ஸ் குறைச்சி வெயிட் பண்ணி பண்ணலாம். ரெடி? பார்த்தா மூவ் பண்ணு. அடியாச்சு அது சரியா? பவர் லெக்ல பாத்துங்க. புரியுதா? ஏர்ல ஒரு செகண்ட் வந்து ஏர்ல ஃப்ளோ ஆகணும். அப்படியே தனியா தெரியும். ஃபுல்லா அடிச்சு ஃபுல்லா ஹோல்ட் பண்ணணும். சரிங்களா? ஏர்ல ஒரு செகண்ட் ஹோல்ட் பண்ணணும். சரியா? ஃபுல்லா அடிச்சு ஏறணும். பவர் கொடுத்து ஏறுங்க. ரெடி? வாங்க. 2 கால். இந்த கால் மூவ் பண்ணணும். காலையா சைடு போகுது. மூமெண்ட்லேயே போங்க. குட். ஃபுல்லாக ஏரில் வந்து ஃப்ளோ ஆகும் ப்ரோ. புஷ் பண்ணுங்க. நல்லா புஷ் பண்ணுங்களா? கரெக்டாக இருக்கு. ரெடி? மூவ் பண்ணுங்க. நல்லா ஸ்பீடாக மூவ் பண்ணுங்க. அண்ணே இது பாருங்க. இந்த காலை போகுதுல, இந்த காலை வந்து இப்போ உள்ள இழுக்கணும். பின்னாடி காலை உள்ள கொண்டு வரணும். ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்லோ பண்ணுங்கண்ணே. ஸ்லோ பண்ணுங்க.
அவ்வளோதானே. அதே இந்த பின்னாடிக்கு போகிற காலை ஃப்ரண்ட்டில் போடணும். பின்னாடி போகிற காலை அவ்வளோதானே. அவ்வளோதான், அதே தான் அப்படியே பண்ணுங்கள். அவ்வளோதான், ஈஸியாக இருக்கானே. சூப்பர்ண்ணே. அப்படியே வந்து புஷ் பண்ணி ஸ்பீடாக பண்ணினா ஈஸியாக இருக்கும். வெரி குட். ஃபுல்லாக அடிச்சிருப்பா. இன்னும் புஷ் பண்ணுங்கள். வெரி குட். கால் என்ன லேண்டிங் மிஸ் ஆகுது பாருப்பா. லேண்டிங் மிஸ் ஆகுது பாரு. கால் ஃப்ரண்ட் அண்ட் பேக் போகணும்ப்பா. சரி, கால் ஃப்ரண்ட் அண்ட் பேக் போகணும். இந்த ஆக்ஷன் இது வரணும். ஏன் வர மாட்டேங்குது? என்ன ஸ்பீடாக பண்ணுங்கள். குட். வெரி குட். மூவ் பண்ணு ஸ்பீடாக பண்ணுங்கள். முடிஞ்சிருக்கா? குட்ண்ணே. ஃபுல்லாக அடிச்சிடண்ணே. குட். ஓடுறமா, ஓடி போயிட்டு ஒரே கால் தான். புரியுதா? இந்த தைஸ் வந்து மேலே தூக்கி போட்டு அதே கால் லேண்ட் பண்ணுறோம். ஒரே கால் தான். ஸ்பீடாக போகிறோம், போயிட்டு அவ்வளோதான். ஒரே கால் தான் போகணும். அவ்வளோதான். அதே தான். கூட்டு அதே தான். பார்த்துக்குங்க. ஃபஸ்ட் ஸ்லோ பண்ணுறா. அதே கால் லேண்ட் ஆகணும். அதே தான். ஒரு கால் ஃபஸ்ட் லேண்ட் பண்ணுப்பா. இங்கே பாருங்க பவித்ரா, மேலே போகும்போது தைஸ் மேலே தூக்கணும், மேலே இழுக்கணும். அப்போனா அது மேலே போக முடியும். சரிங்களா? அப்போ ஏரில் வந்து கால் வராது. புரியுதுங்களா? பார்த்துக்குங்க. பண்ணுங்க. குட். அவ்வளோதான். இன்னும் ஃபோர்ஸ் அடிக்கிக்கா. குட். இன்னும் ஃபோர்ஸா? இன்னும் கால் மேலே வரணும். இப்போ வரணும். புரியுதுங்களா? போயிட்டு புரியுதா? இந்த இப்போ வரணும். ட்ரை பண்ணுங்க. ஃபஸ்ட் ட்ரை பண்ணுங்க. உட்காராங்கப்பா. வாங்க, எந்திரிச்சு வாங்க. உட்காராதீங்க, சடனாக உட்காராங்க. சீக்கிரம் வாங்க. ட்ரை பண்ணுங்க. அங்கே முடியல, இங்கே வந்துருக்குங்க. 4 பேர் தான் இருக்கீங்க. போதுமாப்பா? உட்காரீங்களா? போதுமா? ஈவினிங் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? போதும். நெக்ஸ்ட் பாருங்கப்பா. எந்திரிச்சு வாங்க. உட்காராதீங்க. வாங்க. கூட பண்ணலாம்ல? பண்ண முடியாதா? பவர் லெக் அடிச்சிருவோம்ல, ஒரே கால் நொண்டி. சரிங்களா? பார்த்து வாட்ச் பண்ணுங்க. புரியுதா? மான்குட்டி மாதிரி ஓடி வந்து தப்பி அதே லெக்கில் மேலே தூக்கி அதே லெக்கில் லேண்ட் ஆகணும். ஒரே லெக்கில் லேண்ட் ஆகணும். புரியுதுங்களா? இந்த பண்ணுறா பாருங்க. அதே தான். மூவ் பண்ணுங்க. வாங்க. சிங்கிள் லெக்கில் ஏற்றி சிங்கிள் லெக்கில் லேண்ட் ஆகணும். ட்ரை பண்ணுங்க. ஒரே கால் தான் ப்ரோ. ஒரே கால் லேண்ட் ஆகணும். புரியுதுங்களா? இல்லையா? போகிறோம்ல. அவ்வளோதான். அந்த ஒரு லெக்கில் எந்த லெக்கில் வரீங்களோ அதே லெக்கில் லேண்ட் ஆகணும். அதே மாதிரி ஏரில் போகும்போது காலை தூக்கணும். சரிங்களா? ஏரில் போகும்போது தைஸ் வந்து உள்ள இழுக்கணும். ட்ரை பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணுங்க. பரவாயில்ல. அதே தான். சிங்கிளுக்கு சிங்கிளுக்குண்ணே. குட். அவ்வளோதான். ஃபுல்லாக அடிச்சிடுறேண்ணே. பவர் கொடுக்கணும். நல்லா பவர் கொடுக்கணும். குட். இந்த தைஸ் மேலே தூக்கணும். ஓப்பனுங்க. இது ஃபஸ்ட்டில் வந்து 3 செட் பண்ணிட்டு வாங்க. ரெடி. குட். ப்ரோ மூமெண்ட்லேயே ப்ரோ அதான் அசால்ட்டாக பண்ணுறீங்க. ரொம்ப ஸ்லோவாக பண்ணுறீங்க. ஸ்பீடாக பண்ணுங்க. போங்க. ரெடி வாங்க. மூவ் பண்ணு. பேக்லேருந்து போவோம். நல்லா அடிச்சிரு. வித் ஹைட்டு கம்மி சொல்லி ஃபோர்ஸ் கம்மியாக கொடுக்காதீங்க. ஸ்பீடாக கொடுங்க. நல்லா புரியுதா? அந்த ஒன்றுமே இல்லை. மூவ் பண்ணி பாடி மேலே இழுக்கணும். புரியுதா? அவ்வளோதான். அதே கால். மூவ் பண்ணுங்க. கமான். பாடி மேலே தூக்குங்க. குட். வெரி குட்டியா. பாடி மேலே தூக்குங்களா? பாடி மேலே தூக்குங்க. ட்ரை பண்ணு. ஒன்றுமே இல்லை. முழங்கால் தானே இருக்கு. ட்ரை பண்ணுங்க. அதில் பண்ணணும் நம்ம. ட்ரை பண்ணு. மணி. வெரி குட்டியா. இந்த பண்ணுறா பாருங்க. ப்ராப்பராக பண்ணணும். வா. சூப்பர்ண்ணே. அடிச்சு ஃபுல்லாக ஏறனே. பாடி மேலே தூக்குனே. கை வரணும். புஷ் பண்ண நல்லா. குட். எடுக்கா சேமாக வைப்பா. கீழே வைக்கணும். சேமாக வைக்கணும்.
குட். பரவாயில்ல ட்ரை பண்ணுமா குட். அவ்வளோதான். இந்து இங்கே வந்துருங்க இங்கே பாதி வந்துருங்க. இங்கே பாருங்க ஒன்றுமே இல்லை நிற்கிறமா. டெஸ்ட்டு புரியுதா? இந்த டைஸை வந்து மேலே தூக்கி போடணும். கீழே காலை வச்சிடும். டைஸை வந்து மேலே தூக்கணும். குட். ஒரே கல்ப்பா. லேண்ட் ஆகுது அந்த காலையே லேண்ட் ஆகணும். லேண்ட் ஆகுது அதே காலையில் லேண்ட் ஆகணும். காலை மட்டும் தூக்கி போடணும். ட்ரை பண்ணுங்க. பாருங்க பண்ணுறோமா? அவ்வளோதான். மறுபடியும் புரியுதுங்களா? அவ்வளோதான், வேறு எதுவுமே கிடையாது. ட்ரை பண்ணுங்க. எத்தனை முடிஞ்சிருக்கு? ஏன் ப்ரோ 2 முடிஞ்சிருக்கா? சூப்பர். இந்த கை மேலே போகணும் ப்ரோ. கை மேலே போகணுப்பா. கீழே பார்த்து ரிட்டோ கை பார்த்து வெயிட் பண்ணி போ. பார்த்தா வெயிட் பண்ணி போக சொன்னேன். குட். ட்ரை பண்ணுங்க. குட். ட்ரை பண்ணு பரவாயில்ல. ட்ரை பண்ணுங்க. தப்பா பண்ண பரவாயில்ல. ட்ரை பண்ணுங்க. ஸ்லோ பண்ணுங்க. நின்னே பண்ணுங்க. ஸ்லோ பண்ணுங்க. பண்ணுப்பா. 2 மட்டும் பண்ணுப்பா. சும்மா ட்ரை பண்ணு. இங்கே வா. நீ வா. இங்கே போய்க்கோ. டைம் ஆச்சு. குட். கை மேலே வரணும். அவித்து குட். ஈஸியாக இருக்கு பாரு. கை மேலே போனால் ஈஸியாக இருக்கு பாரு. கால் சைடாக போய்ப்பா. பண்ணுங்க ரெடி. குட். அவ்வளோதான்ப்பா. இன்னும் லேண்டிங் வந்து ஒரே கால். அவ்வளோதான். வெரி குட். அவ்வளோதான். பண்ணுங்க கரெக்டாக பண்ணுங்க. வாங்க 2 கால் சேமாயிப்பா. பார்த்தா ஏன் கால் விரிச்சு வச்சிருக்கேன்? 2 கால் சேமாயி. கால் சைடில் வீசேபிள் போடுவார். கால் செட் ஆகிங்க. லேண்ட் ஆகுது தோல் லேண்ட் ஆகணும். புரியுதுங்களா? தவறுன்னு வச்சுக்கலேன். புரியுதா? அப்போ சவுண்ட் கேட்காது. இப்போ வச்சுன்னா டம்மு சவுண்ட் கேட்கும். புரியுதுங்களா? தோல் லேண்ட் ஆகுங்க. ரெடி. ட்ரை பண்ணுப்பா. குட். வெயிட் பண்ணி போ. ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னா சரியா அது சைடில் வந்துடுங்க. சரியா? இல்லை ரைட்டில் தான் நொண்டி எடுக்கிறேன் வச்சுங்களேன். சைடில் பண்ணுங்க. இந்த சைடில் பண்ணுங்க. புரியுதா? இந்த சைடில் பண்ணுங்க. சைடில் பண்ணுங்க. ரெடி. கஷ்டமாக இருக்கு, கீழே தட்டுறமா இருக்குன்னா சைடில் பண்ணுங்க. ஸ்டார்ட் பண்ணுங்க. ஒண்ணுமே பாருங்க. வாட்ச் பண்ணுங்க. இந்த காலை ஸ்பீடா போடணும். சரியா? ஆனா பவர் வந்து அதிகமா கொடுக்கணும். புரியுதா? ரெடி. ஸ்டார்ட் பண்ணுங்க. ரெடி. கீழே பட்டு வந்து இருக்குது அப்படின்னா உள்ள இழுக்கணும். பாடி ஸ்ட்ரெயிட் ஆக்கணும். ரெடி. ஓப்பன் வாங்க. வித்து வா. மூவ் பண்ணி வா. குட். மூவ் பண்ணுவோம். அப்படியே போங்க. பரா ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணுங்க. டச் பண்ண போயிரு. மூவ் பண்ணு. பரா போ. மூவ் பண்ணலாம். குட். மூவ் பண்ணுங்க. மூவ் பண்ணு. ஸ்பீடா மூவ் பண்ணு. பரா ட்ரை பண்ணு. ஃபுல்லா போயிருந்தேன். போறா பாரு. காலத்துக்கு போறா பாரு. அது மாதிரி எவ்வளோ வெயிட்டாக இருக்கான் பாருங்க. கொண்டா பாருங்க. சூப்பர்ண்ணே. போயிருந்தேன். அப்படியே ஃபுல்லாக போயிருந்தேன். வெரி குட். வா. ப்ரோ கீழே டக்குனு இறக்கிற ப்ரோ பாடியை. புரியுதுங்களா? தாண்டி டக்குனு இறக்கிறீங்க. காடி உள்ளே போகணும். ஃபிட்டு உள்ள தள்ளி போகணும். புரியுது. ஃபுல்லாக போயிருங்க. ஃபுல்லாக. வெரி குட். வந்துருங்க. பண்ணுங்க முடியுங்க. போயிரு. ஃபுல்லாக போயிரு. பரா போயிரு. ஸ்டார்டிங் தான் தட்டுது. ஸ்டார்டிங் அப்படின்னு காலை ஃபுல்லாக தூக்கி போடணும். பரவாயில்ல வாங்க. ஓகே கைஸ், இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதாவது சின்ன ஹடல்ஸ் வந்து ஒரு 10 செட் பண்ணியிருக்கோம்.
பெரிய அந்த மீடியம் ஹைட்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 செட் பண்ணியிருக்கோம். அடுத்து லாங் பெருசு பார்த்தீங்கன்னா ஒரு 5 செட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா, இது ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ பிகினராக இருக்கீங்க அப்படின்னா அந்த சின்ன கடல்ஸ் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, இப்போ நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரிஜினல் கடல்ஸ் வாங்காமல் எதுக்காக பிவிசி பைப்பில் வாங்கியிருக்கேன் அப்படின்னா, இப்போ இங்கே இருக்க எல்லாரும் பார்த்தீங்க அப்படின்னா பிகினர்ஸ். ஓகேங்களா, ஸோ ஒரிஜினல் கடல்ஸ் வந்து காஸ்ட் வைஸும் பார்த்தீங்கன்னா அப்படின்னா ஒரு கடல் சிங்கிள் கடலே வந்து பார்த்தீங்கன்னா 2000 பக்கம் வரும். இது மொத்தமாக அந்த நான் வந்து யூபிஎஸ் பைப்பில் பண்ணிக்கோங்களா, இது பார்த்தீங்க அப்படின்னா மொத்தமாகவே பார்த்தீங்க அப்படின்னா அந்த எல் கிளாம்ப் எல்லாமே சேர்த்து வந்து ஒரு 20 கடல்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5000 முடிஞ்சிருச்சு. இது எப்படி பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னா டைம் வந்து நான் ஒரு வீடியோ போகிறேன். ஓகேங்களா, ஆல்ரெடி வீடியோ யூடியூப்ல இருக்கும், அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இல்ல நீங்க சிங்கிள் கடல்ல பண்றீங்க அப்படின்னா பீனரா இருக்கும்போது பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேருக்கு வந்து அடிப்படும். ஓகேங்களா, இப்போ நீங்களே பார்த்துருப்பீங்க, நிறைய பேர் தவம்போது பாத்தீங்க அப்படின்னா நிறைய மிஸ் ஆச்சு, நிறைய வந்து கீழே வந்து மிஸ் ஆகி நிறைய பேர் கீழே தட்டிட்டாங்க. ஓகேங்களா, ஸோ நீங்க மெயின் கடலில் பண்ணும்போது பாத்தீங்க அப்படின்னா கட்டா இருக்கும், இல்லைன்னா வந்து கீழே வந்து இரும்பு போட்டிருப்பாங்க. ஸோ அடிச்சது அப்படின்னா பெரிய இன்ஜூரி ஆயிரும். ஓகேங்களா, நீங்க பீனரா பண்ணும்போது இந்த சின்ன பிவிசி பைப்ல வந்து ரெடி பண்ணிட்டு பண்ணுங்க. இல்ல அப்படின்னா ஆன்லைன்ல அவைலபிளா இருக்கும். சின்ன சின்ன கடல்ஸ் பாத்தீங்க அப்படின்னா காம்போ ஆஃபர்ல வந்து உங்களுக்கு இருக்கும். ஸோ அதோட லிங்க் வேணா வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் ஆட் பண்றேன், நீ ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, அது மாதிரி இருக்கும். ஸோ வாரத்தில் வந்து ஒரு 2 செஷனாவது வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் கடல்ஸ் பண்ணி ஆகணும். எதுக்கு அப்படின்னா கடல்ஸ் தான் வந்து லாங் ஜம்புக்கு எந்த மாதிரி ஒர்க் அவுட் இருக்கோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கடல்ஸ் வந்து பண்ண முடியும். அதாவது இந்த காலம் எடுத்து போட்டு காலம் மடக்கி நீட்டுறதுக்கு எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா மெயினாக வந்து இந்த லாங் ஜம்பில் என்ன மாதிரி ஆக்ஷன் பண்ணுவோமோ அதே மாதிரி ஆக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா கடல்ஸ் பண்ணும்போது தான் வரும். ஓகேங்களா, இன்னொன்று தொடர்ந்து பண்ணிட்டே இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டென்டான் மசிலும் காஃப் மசிலும் வந்து அதிகமாக வந்து ஸ்ட்ரென்தன் ஆகும். அதே மாதிரி நம்மளோட ஜம்பிங் எபிலிட்டியுமே வந்து ரொம்ப கூடும். ஓகேங்களா, இப்போ என்கிட்ட கடல்ஸ் இல்லை, நான் என்ன ஒர்க் அவுட்லாம் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா கடல்ஸ் பண்ணுறதுக்கு பதில் வந்து நீங்கள் ஸ்டெப்ஸ் ரெக்கார்ட் ஃபாலோ பண்ணலாம். ஓகேங்களா, நம்ம சேனலில் வந்து 2-3 வீடியோ போட்டிருக்கோம். அது வீடியோக்கு வந்து எனக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் ஆட் பண்ணி நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் உங்கள்ட்ட கடல்ஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் அந்த ஸ்டெப்ஸ் ரெக்கார்டே ஃபாலோ பண்ணிங்க. வாரத்தில் 2 செஷன் வந்து ஸ்டெப்ஸ் ரெக்கார்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க. கடல்ஸ் சர்ச் பண்ணிட்டு ரெகுலராக வந்து நீங்கள் லாங் ஜம்புக்கும் வந்து எஃபெக்டிவாக நீங்கள் ஒர்க் அவுட்ல பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா சீக்கிரமாகவே நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும். ஓகேங்களா, அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. கடல்ஸ் வந்து பண்ணுறது பிரயோஜனம் கிடையாது, சேஃப்டியாக பண்ணணும். அதே மாதிரி பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து ப்ராப்பராக வந்து பவுண்டர்லாம் பண்ணிக்கணும். ஓகேங்களா, அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து இந்த நடந்து வந்து பிசியில் வந்து வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. நம்மகிட்ட பார்த்தீங்க அப்படின்னா ஆன்லைனில் ஆஃப்லைனில் ட்ரைனிங் போயிட்டு இருக்கு. நீங்கள் ஜாயின் பண்ணி நினைச்சீங்க அப்படின்னா தாராளமாக வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். நம்மகிட்ட ஆல்ரெடி ஒரு 30 வந்து ஜாயின் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே கேஸ், இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோட நெக்ஸ்ட் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச்.